Hi students, good evening. எல்லாரும் உற்சாகமா குட் ஈவினிங் சொல்லுங்க. எஸ் குட். என்னுடைய பேர் ஜெயக்குமார். இங்கே ஸ்கூலில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கூலுடைய ஸ்கூல் கமிட்டி மெம்பரில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு ஹெச்எம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் பற்றின ஒரு கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் பாசிட்டிவ் திங்கிங்? தமிழ்ல நேர்மறை எண்ணங்கள். இங்க யாராவது சொல்றீங்களா பாசிட்டிவ் திங்கிங்னா என்னன்னு? இல்ல நேர்மறை எண்ணங்கள் சொல்லுமா? எஸ், பாசிட்டிவ் திங்கிங் என்பது எப்பவுமே வந்து நல்லதையே நாம நினைக்கிறது. ஆனா நமக்கு அந்த நல்லதையே நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்க எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, நல்லாவே எழுதிருப்பீங்க. ஆனா உங்களையும் மீறி ஏதோ ஒரு அச்சம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்ல மார்க் வருமா, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை விட மார்க்கு அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். இதற்கான காரணம் என்ன? நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. மனிதன் வந்து காடுகளில் ஒரு கற்காலம் வாழ்க்கையில் வந்து காடுகளில் வாழும்போது நிறைய மிருகங்களுடைய ஒரு ஆபத்தில் இருந்துதான் அவன் நாகரிக வளர்ச்சிக்கு வந்திருக்கான் இல்லைங்களா? கற்காலம் பத்தி படிச்சிருப்பீங்களா உங்க ஸ்கூல்ல? ஸ்டோன் ஏஜ். ஆமா. அப்போ அந்த மிருகங்களுடைய ஆபத்துல அவன் இருந்ததுனால அவன் எப்போதுமே ஒரு அச்சத்திலே இருந்தான். எந்த மிருகமே வந்து தன்னை வந்து அடிச்சிடுமோ, தன்னுடைய உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குமோ என்கிற ஒரு நெகட்டிவ் திங்கிங்லேயே இருந்ததுனால அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சி அடைந்து இங்க இப்போ நம்ம வந்து கிராமங்கள், நகரங்கள், மாநகரங்கள் இப்போ நம்ம வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோம். இந்த பள்ளியை எடுத்துங்க, எச்எம் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எல்லாமே வந்து இங்க எல்லாமே பாதுகாப்பா இருக்குது வந்து ரொம்ப உன்னிப்பா அங்க வந்து கவனிச்சு இது ஒரு பாதுகாப்பான சூழலா இருக்கிற மாதிரி தான் அவங்க பாத்துக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருந்துமே நமக்கு வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் கூட ஈக்குவலா என்ன இருக்குனாக்கா நெகட்டிவ் திங்கிங். எந்த ஒரு செயலை செய்யும் போதுமே நமக்கு வந்து இது சரியா வருமா, இது நம்மளால செய்ய முடியுமா, இது தப்பாயிடுமோ என்ற வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் திங்கிங் என்ன பண்ணுது? அதே நம்ம நெகட்டிவ் திங்கிங் வந்து இப்படி நம்ம வந்து உங்களோட பேசிட்டு இருக்கோம்னாக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து எப்பவுமே அதை வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நாம டெவலப் பண்றது, அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சரி, இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால நமக்கு என்ன அனுகூலங்கள், அட்வான்டேஜ்? நீங்க பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல வந்து ஒரு இன்ட்யூஷன் அது கொடுத்துட்டே இருக்கும். இந்த விஷயங்களை வந்து நீங்க செய்யணும், அடுத்தது இது செய்யணும்ங்கிற வந்து இன்ட்யூஷன் வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங் கொடுத்துட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் திங்கிங் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த ஆழ்மனம் சொல்லக்கூடிய அந்த இன்ட்யூஷன் வந்து நமக்கு கேட்கறதுக்கான தடை வந்துடும். அதனால தான் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் திங்கிங்கை விலக்கிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும், அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும், அதுக்கான பலன்களை வந்து நாம பெறணுங்கிறது தான்
நம்முடைய நோக்கம். இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த உங்களோட 8ஆம் வகுப்பு புத்தகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த கிராவிட்டி பத்தி படிச்சிருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் முழுதுமே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம தோன்றி இருக்கிறதுனால என்னது, அந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம தோன்றி இருக்கிறோம். அந்த யூனிவர்ஸ், இந்த பிக் பேங் தியரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஒரு வெடிப்பு சிதறல இருந்தா பல கிரகங்கள் வந்தது. அந்த கிரகத்துல இருந்தா ஒரு பூமி, இதுலயும் நமக்கு வந்து கிராவிட்டியை நம்ம உணர்வோம். அப்போ அதுல இருந்து வந்ததுனால நமக்குள்ள இருக்கிற கிராவிட்டி வந்து அது வந்து எண்ணங்களுக்கும் இருக்கு. இப்போ இந்த பள்ளி எடுத்துங்க, திடீர்னு இங்க ஒரு அந்த அந்த தோட்டம் பக்கமா ஒரு பாம்பு வந்துருச்சு. இப்போ டீச்சர் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா இங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுமே, மிஸ் போன பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமாடி, எங்க ஊர்ல கூட ஒரு பாம்பு வந்துச்சுடி, ஒரு அங்கிள் வந்து கட்டி எடுத்து தூக்கி போட்டாங்கடி, அடிச்சாங்கடி, அந்த பாம்பு செத்தே போச்சு. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து, எங்க ஊர்ல ஒரு பாம்பு வந்ததுமா, அதுக்கு 2 தலை தெரியுமா, அது இப்படி ஓடுதா அப்படி ஓடுதான்னு தெரியல. அப்போ அந்த ஒரு பாம்பை பத்திய ஒரு செய்தி வந்ததுமே என்ன ஆகுதுனாக்கா, அந்த பாம்பை குறித்த வந்து சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கு. அதுதான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அதாவது பாத்தீங்க, எப்பயும் கவனிச்சிருப்பீங்க, எப்பயுமே ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டை சுத்தி நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு கலையில ஆர்வம் உள்ள ஒரு பெண்ணை சுத்தி ஒரு கலையில ஆர்வம் இருக்கவங்க தான் இருப்பாங்க. நல்ல விளையாடுகளை சுத்தி நல்ல விளையாட்டுல ஆர்வம் உடையவங்க இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு மேக்னட் ஆயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான் தங்களை சுத்தி நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நாம வந்து அது கரெக்டா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க நல்லா படிக்கணும்னாக்கா, அப்போ நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தான் வந்து ஒரு நட்புல இருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன் இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அடிக்கடி என்ன மற்ற இடங்கள் என்ன போட்டிகள் நடக்குது, அந்த போட்டிகளை கலந்துக்கிறதான செய்திகள்லாம் வந்து அவங்களும் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைக் அட்ராக்ட்ஸ் லைக், இதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் முழுதுமே வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நீங்களும் வந்து உங்க டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து எப்படி நாம இன்னும் இன்னும் வளர்த்து கொள்வது, அதுக்கான டிப்ஸ், அதுக்கான வழிமுறைகள், எதுக்குமே சில ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த பாசிட்டிவ் திங்கிங்கும் சில ஃபார்முலா இருக்கு. சரி, இந்த பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நாம எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணும்னாக்கா, இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் என்ற சொல்லக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஹாப்பினஸ் வந்து ஏதோ ஒரு பொருள்ல இருக்கும். ஒரு நல்ல செல்போன், ஒரு 50,000 ஒரு செல்போன் வாங்கிட்டா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இல்லை நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஒரு 50,000 ஃபோன் வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு உங்களால் எங்கேயாவது நிம்மதியாக போக முடியுமா? ஐயோ, அந்த ஃபோனை வந்து அந்த கங்காரு தன்னுடைய குட்டியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த ஃபோனை பத்திரமா, ஐயோ இங்கே வச்சோமோ அங்கே வச்சோம் பத்திரமா, அது ஹாப்பினஸை கொடுக்கறத விட அது உங்களுக்கு அதிகமான ஒரு சுமையை கொடுத்து விடுகிறது. அது இல்லாமல் ஐஸ்கிரீம் இருக்குங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும், 2வது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும், 3வது ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னாக்கா அப்பா கிட்ட நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போது அப்பாப்பா ஊசி வேணாம்ப்பா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு கவலைக்கரமான ஒரு நிலை வந்துடும். அப்போ ஹாப்பினஸ்ங்கிறது பொருள் இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தைகளா வந்து ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பொருள்லையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலையோ நீங்கள் வந்து ஹாப்பினஸை ஃபீல் பண்ணும்போது அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க. அந்த ஹாப்பினஸை வந்து நீங்கள் கற்பனையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வரம் கிடைப்பதற்கு தயாராக இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயம் இலக்கை நோக்கி நம்ம
நகர்ந்து போறோம்னாக்கா அதனால நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுதுன்னு நம்ம நம்புறோம். அந்த ஹாப்பினஸ் வந்து நீங்க கற்பனையாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கோல் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா அந்த ஒவ்வொரு இலக்குக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களை வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்துடும். அதனால தான் நம்ம இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பத்தி ஏன் அதிகம் பேசுறோம்? பாசிட்டிவ் திங்கிங் பத்தி நாம ஏன் அதிகம் பேசுறோம்? ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ்க்காக தான் வந்து நம்ம இங்க ஒவ்வொரு செயலுமே செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி நாம் சரியான பாதையிலும் வேகமாகவும் பயணிப்பதற்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். அதனால இந்த பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசுறோம். சரி, அதுக்கான டிப்ஸ் என்னன்னா, முதல் டிப்ஸ் வந்து நன்றி. தேங்க்ஸ். நீங்க இது எல்லாருமே வந்து நன்றி. டீச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டோமா? ஆனா அதையும் தாண்டிய ஒரு விஷயம் நன்றி நமக்கு நாமே சொல்லணும். நீங்க படிச்சிருப்பீங்க, நான் படிக்கும் போது என்னுடைய டீச்சர் ஜார்ஜ்னு ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர், அவர் ஒரு நாள் எங்ககிட்ட வந்து கேட்டாரு, நீங்க இன்னைக்காவது வானத்தை பார்த்து ரசிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி நானும் வானத்தை பார்த்துருக்கேன். ஆனா அவர் சொன்ன பிறகு நான் போய் வானத்தை அன்னைக்கு அப்படி பார்த்தேன். அப்போதான் எனக்கு வந்து ஏதோ மிகப்பெரிய மாற்றம் வந்ததாக எனக்கு ஒரு நினைவு. நீங்களும் போய் இன்னைக்கு வானத்தை பாருங்க, வானத்தை பார்த்து ரசிச்சுட்டு அடுத்த ஒரு கிளாஸ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். பிக் பேங் தியரி உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு வெடிப்பு சிதறல் தான் இந்த பிரபஞ்சமே வந்து தோன்றிருக்கு. அதுலேருந்து பால்வீதியில் பல கிரகங்கள், அதில் ஒரு கிரகம் தான் பூமி. இதில் தான் உயிரினம் இருக்கிறதா இது நாள் வரைக்கும் அந்த ஆய்வுகள் சொல்கிறது. இந்த பூமியிலும் பல்லாயிர உயிரினங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், மிருகங்கள், பறவைகள். இதுல உயர்ந்த உயிரினம் எது? மனிதன். நாம வந்து ஒரு உயர்ந்த உயிரினமா வந்து இங்க நம்ம பிறந்திருக்கோம். இது நினைச்சு பார்த்தாலே நமக்கு எல்லாமே ஒரு பிரமிப்பா சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு மேஜிக். நம்ம இந்த பூமியில ஒரு மனிதனாக நாம் பிறந்தது ஒரு மேஜிக், ஒரு அவசரம் சொல்ற மாதிரி. இது நம்ப முடியாத விஷயம். இது ஒரு கனவு போல நம்ம இங்க வந்திருக்கோம். அவையார் கூட அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லும்போது, அப்போ இதுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பிரபஞ்சத்தை ரசிப்பதற்கு நமக்கு இந்த பிரபஞ்சமே ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதுக்கான ஆற்றல் எல்லாமே கொடுத்து, நமக்கு வந்து இங்க ஒரு உயிரினமா நடமாடி நாம் வாழ்வதற்கு கொடுத்துருக்க அந்த பிரபஞ்சத்துக்கு நாம நன்றி சொல்லணும். எப்படி சொல்லணும்? இப்படி வணங்கிலாம் சொல்ல, இப்படி வணங்கி சொல்ல, இப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும். ஆஹா, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த மரங்கள், இந்த பறவைகள், இதுக்கெல்லாம் பார்த்து நன்றி சொல்லணும். நம்முடைய கண்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உன்னை பார்க்குறேன் நன்றி சொல்லணும். நான் பேச நீங்க கேட்குறீங்க, நீங்க பேச நான் கேட்குறோம். நம்ம செவிகளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி தொட்டு பார்க்கும்போது நாம ஆஹா, நம்ம அந்த ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த ஃபீலுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா விஷயம் நீங்கள் இப்போ இந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் வரும்போதே வந்து இந்த பள்ளிக்கு வந்து அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லுவோம், இந்த பள்ளி எனக்கு வந்து எவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. எனக்கு அற்புதமான நண்பர்களை கொடுத்துருக்காங்க, நண்பர் தோழிகளை கொடுத்துருக்காங்க, ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க, நல்ல சூழல் இருக்குது இந்த பள்ளிக்கு. நான் ஐ லவ் திஸ் ஸ்கூல் அப்படி சொல்லுவோம். கேட்டுக்குள்ளே வரும்போதே ஐ லவ் திஸ் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே வரணும். சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐ லவ் திஸ் ஸ்கூல். அந்த ஒரு ஃபீலோடவே நீங்க வரணும். அதுதான் வந்து நாம நன்றி, தேங்க்ஸ் சொல்றது. அடுத்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா,
அன்பு, லவ். இந்த அன்புங்கிறது வந்து பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அடுத்தவங்களுக்காக செய்யற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அன்பு என்பது நமக்கு நாமே செய்யக்கூடிய ஒரு நன்மை பலன். எப்படி? சரி, இது புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து கோபம், ஆங்கர், நம்ம யார் மீதாவது கோபப்படுறோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா, என்ன ஆகும்? கோபப்படும் போது டென்ஷன் ஆகுதா, நம்ம பேசுற வார்த்தை வந்து குழறி போதா, நம்ம சிந்தனை வந்து ஒரு சரியான முறையில் இல்லையா, அப்போ அந்த கோபம் வந்து நம்ம யார் மேல வந்து, இப்போ இந்த பொண்ணு மேல வந்து, இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு மேல கோபப்படுதுனாக்கா முதல்ல இந்த பொண்ணு தான் வந்து பாதிக்கப்படுது. யாரு கோபப்படுறாங்களோ, அதாவது திருவள்ளுவர் தன்னைத்தானே கொல்லும் சினம், முதல்ல நம்மளை தான் பாதிக்குது. நீ சினத்தோட ஒருத்தன் வந்து அவனை அடிக்கணும்னு நினைச்சு தூக்கி போட்டா கூட அவன் மேல கரெக்டாக போய்படாது. ஆனா அந்த சினம் வந்து உன்னை கரெக்டா பாதிச்சிடும், அவனை கூட பாதிக்காது. அப்போ அந்த சினம் வந்து எப்படி நம்மை நாமே பாதிக்குதோ அது போலதான் அன்பு என்பது, அதனுடைய பலன் முதல்ல நமக்கு தான் கிடைக்குது. அந்த அன்பு ஏற்படும் போது நமக்குள்ள நம்ம உடல் இயக்கம், சிந்தனை, செயல், எண்ணம் எல்லாமே அப்படியே சரிசமமா இருக்கும். அப்படி சரிசமமா இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பரவசமான நிலை தோன்றும். அந்த பரவசமான நிலை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுதான் காலங்காலமா வந்து எல்லா ஞானிகளும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு என்பது ஒரு மிகப்பெரிய சுயநலம். ஏன்னா முதல்ல அது வந்து உங்களுக்கான ஒரு நன்மையை தான் செய்யும். இப்போ ஒரு கோபத்தை சொல்லும்போது, ஒரு நல்ல பழுக்க காய்ச்சின ஒரு கம்பி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, எதிராளி மேல ஒரு கோபம் வந்துச்சா அது பிடிச்சி அடிக்க போறீங்கனாக்கா, அந்த பழுக்க காய்ச்சின கம்பி என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கையிடம் சுடும். அப்படிதான் வந்து கோபம். அன்பும் அப்படிதான். அன்பு வந்து ஒரு நல்ல பொருள், முதல்ல அது உங்களுக்கு தான் வந்து நன்மையை சேர்க்கும். அதுதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு. நீங்க ஒரு பரவசமான நிலையில் வந்து விட்டால் உங்களுதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா பிரபஞ்சமே உங்களுக்கு சொந்தமா இருக்கும், உங்களுக்கு எதுவுமே சொந்தமா இருக்காது. எல்லாமே வந்து நாம அனுபவிச்சது போல ஒரு எண்ணம் தோன்றுவதால் நமக்குன்னு சொந்தமாக நாம் எதையும் தேட மாட்டோம், நாம் எதையும் விரும்ப மாட்டோம். இந்த இரண்டு விஷயங்கள் தான் நன்றி, அன்பு. சரி, அன்பு வந்து எப்படி வந்து நாம அதை உயர்த்தி கொள்வது என்றால், நீங்கள் சக நண்பர்களை, சக தோழிகளை என் மனதளவில் எந்த குறையும் எந்த விமர்சனமே வரக்கூடாது. அவ அப்படி பேசினா, இவன் இப்படி பேசினா, பெரியவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், அதை மறந்துடுங்க. ஏன்னா பெரியவங்களுக்கும் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நேர்மறை எண்ணங்கள் குறித்த ஒரு அறிமுகமோ அல்லது அதை பற்றின ஒரு அறிவோ அவங்களுக்கு கிடைக்காத ஒரு துர்பாகிய சூழல். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் பெரியவங்களை வந்து நீங்கள் மேற்கோள் காட்டாதீங்க. நீங்கள் வந்து பெரியவங்களாகிடுங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது போல நன்றியோடு இருங்க, அன்போடு இருங்க. இந்த இரண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் மனதில் பதிவைத்து கொண்டால் நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தானாவே கிடைக்கும். நீங்க வந்து நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த இரண்டு விஷயங்களும் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா நீங்களே வந்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆகிடுவீங்க. நீங்க கல்வி பத்தி வந்து இது வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து வலியை வந்து நீங்களாவே வந்து வலிய நினைக்கக்கூடாது. இது வந்து மெல்ல மெல்ல சின்ன சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்.
இப்போ ஏதாவது ஒரு இது இது குழந்தைகளுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம் எப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க எதையுமே வந்து காட்சிப்படுத்துங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் நினைக்கிறீங்களா, நீங்க வந்து காட்சிப்படுத்துங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா நீங்க என்ன வந்து ஒரு ஃபீல் பண்ணுவீங்களோ அது வாங்கின மாதிரியே வந்து ஒரு ஃபீல் பண்ணுங்க. அது ஃபீல் பண்ண என்ன ஆகும்னாக்கா, உங்களுடைய நடை உடை பாவனை அப்படியே நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் போவீங்க. அப்படியே ஒரு திமிரோட தான் போவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி. அப்போ மிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை வந்து ரொம்ப அந்த குழந்தையோட கண்ணில் ஒரு பிரகாசம் தெரியுது. அப்போ கூப்பிடுவாங்க, மிஸ் கூப்பிட்டு, ஆமா இதெல்லாம் படிச்சேம்மா. அப்போ அந்த மிஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவோம். ஓ, மிஸ் நம்ம நம்புறாங்க, படிக்கணுங்கிறத உங்களை அறியாமலே வந்து சில விஷயங்கள்லாம் தோணும். அதாவது ரொம்ப ஒரு காத்துல மேந்து போற மாதிரி இருக்கும். அப்படியே எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நோயோ எந்த ஒரு கவலையோ எதுவுமே உங்க அணுகாதனால ஒரு அப்படியே காத்துல நடந்து போற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து உங்களால வந்து சரியா செய்ய முடியும். எந்த தவறுமே நடக்காது. உங்க பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். என்ன பாயிண்டோ அது மட்டும் தான் நீங்க பேசுங்க. சில நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே நடக்கும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு அடிப்படை வந்து காட்சிப்படுத்தல், விஷுவலைசேஷன். நீங்க எதை நினைச்சாலும் சரி அதை வந்து அச்சப்படாமல் காட்சிப்படுத்த வேண்டும். நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறீங்கன்னா நீங்க இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு 10th ரேங்க் கூட இருப்பீங்க. அப்படி நான் 9 பேர் பத்தியே நீங்க மறந்துடுவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். நீங்க ஃபீல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர். கண்டிப்பா வந்து அது உங்களை அறியாமலே நடக்கும். உங்களை அறியாமலே வந்து நீங்க அதிக நேரம் வந்து உங்களால செல்போன் பார்க்க முடியாது, அதிக நேரம் உங்களால் டிவி பார்க்க முடியாது, அதிக நேரம் வெட்டியா பேச முடியாது. அது நீங்க ஒரு இந்த மேக்னெட் ஆனதுமே நீங்க வந்து அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில போயிட்டு நீங்க அந்த விஷயங்கள் மட்டுமே தான் உங்க கண்களுக்கு தெரியும், உங்கள் காதுகளுக்கு கேட்கும். அதான் வந்து இப்போ காட்சிப்படுத்தல். இப்போ அடுத்த நாள் நீங்க ஸ்கூலுக்கு வர போறீங்கன்னாக்கா இன்னைக்கு நைட்டே வந்து நீங்க காட்சிப்படுத்துங்க. அடுத்த நாள் ஸ்கூல் வந்து இப்படி இருக்க போகுது, ஜாலியா இருக்க போகுது, மிஸ்ஸிங் வர போறாங்க, எனக்கு நல்லா பாடம் சொல்லி தர போறாங்க, நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்க போறேன், நான் வந்து நாளைக்கு வந்து நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்துங்க. ஒரு நாள் முன்னாடி நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க காட்சிப்படுத்துங்க. நாளைக்கு எக்ஸாம் பேப்பர் நான் படிச்சுலாம் வரப்போகுது, நான் நல்லா எழுத போறேன், நல்ல மார்க்ஸ் எழுத போறேன். வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை கூட நீங்க வந்து காட்சிப்படுத்துங்க. அவங்க வந்து சமாதானம் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு நல்ல அப்பா அம்மா. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன பண்ணுனாக்கா அதுக்கான சில வழிகளை அது ஒரு குரலாக உங்களுக்குள் ஒலிக்கும். அப்போ இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது வந்து பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன, நெகட்டிவ் திங்கிங் ஏன் கூடவே வருது, ஏன் நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம தவிர்க்கணும் சொல்லுங்க. நாம ஏன் நெகட்டிவ் திங்கிங்கை தவிர்க்கணும்? நெகட்டிவ் திங்கிங் நம்முடைய இன்ட்யூஷனை, நம்முடைய ஆழ்மனம் சொல்றதை வந்து பிளாக் பண்ணுது. அதனால அந்த நெகட்டிவ் திங்கிங்கை வந்து நாம தவிர்க்கணும். இப்போ ஒரு நம்ம பாடி வந்து ஒரு பயங்கர ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா நம்ம பாடி வந்து எப்பேற்பட்ட கம்ப்யூட்டர். அப்போ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுனாக்கா அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து சில ஒரு அன்வான்ட் ஃபைல்ஸ் மாதிரி கரெக்ட் பண்றதுக்கு அது இருந்துட்டே இருக்கும். அப்போ அதை கிளீன் பண்ற ஒரு ஆன்டிவைரஸ் எதுனாக்கா இந்த 2 விஷயங்கள் தான், நன்றி, அன்பு. இந்த 2 விஷயங்கள் தான் அதை கிளியர் பண்ற ஆன்டிவைரஸ். ஸோ நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம ரூம் பண்ணிட்டா பாசிட்டிவ் திங்கிங். அந்த பாசிட்டிவ் திங்கிங் உடைய அடிப்படை என்னன்னாக்கா ஹாப்பினஸ். அந்த ஒரு பரவசமான நிலையை அடைவதற்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் நமக்கு வந்து துணை நிற்கும். அப்போ லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ன பண்ணாக்கா இன்னும் அதிகமான பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வரும்போது நமக்கான அந்த உள்ளுணர்வு எளிதாக கிட்டும், நம்முடைய பாதை வந்து சரியாக தெரியும். அதுக்குதான் அது லைக் அட்ராக்ட் லைக். அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நாம மேலும் மேலும் மெருகேற்றத்துக்கான விஷயங்கள் வந்து நன்றி, அன்பு.
நன்றி நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதுதான் மிகப்பெரிய நன்றி. அன்பு அன்பு வந்து பிறர் மனிதர்கள் மீது எந்த ஒரு குறையோ விமர்சனமோ இல்லாமல் நாம் இந்த பிரபஞ்சத்தை ரசிப்பதுதான் அன்பு. இதுக்கு எல்லாமே ஒரு எளிமையான அடிப்படை வந்து காட்சிப்படுத்தல். விஷுவலைஸ். எது இருந்தாலும் நீங்க வந்து முன்கூட்டியே அதை விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் பண்ணும்போது எந்த ஒரு அச்சமோ ஐயமோ இருக்கக்கூடாது. நீங்க ரொம்ப கிளியர் கட்டா அதை விஷுவலைஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கான அந்த உள்ளுணர்வு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுக்கும். அப்போ உங்களால வந்து அந்த ஒரு இலக்கை சரியாக, நேர்த்தியாக, எளிதாக, குறைந்த நேரத்தில் வேகமாக உங்களால் அடைய முடியும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் பற்றி தான் உங்களோடலாம் ஷேர் பண்ண நினச்சேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஹெச்எம்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறேன். ஒரு 3 மாதம் கழிச்சு சரி இதோடைய ஃபீட்பேக் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம். நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை கொடுத்த நம்ம ஸ்கூல் ஹெச்எம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.